உன்னை விடாது காக்கும் கந்தன் இருக்க உன்னை விட்டு போன உறவுகளை என்னை தொடர்ந்து கண்ணீர் விடுவதே ஏனோ? பழகியவர்கள் விலகினாலும், பக்கத்தில் இருந்தவர்கள் விலகினாலும், பந்தத்தில் இருந்தவர்கள் விலகினாலும், சொந்தத்தில் இருந்தவர்கள் விலகினாலும், சொத்துக்காக விலகினாலும், சுடும் சொற்களால் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும், காசுக்காக உன்னை விட்டு விலகினாலும், காரியம் முடிந்ததும் உன்னை விட்டு விலகினாலும், தேவைகள் முடிந்ததும் உன்னை நிராகரித்தாலும், நம்பிக்கையை இழந்து நீ நிராயுதவாணியாக நிற்கிறாயா? கவலைப்படா. கருணை கந்தன் எம்பெருமான் முருகன் கலியுக கடவுள் தண்டாயுதவாணி உன்னை தனியாக தவிக்க விடவே மாட்டான். ஏனெனில் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய 2 சொட்டு கண்ணீர் கந்தனின் கருணையோடு எம்பெருமான் முருகனின் முழு அருளையும் உனக்குள் ஊற்றிவிட்டது. ஆறுமுகன் அன்பு உன்னை தேற்றிவிட்டது. நீ இழந்தது எதுவாயினும் அத்தனையையும் இரண்டத்தனையாக திரும்ப பெற்றுக் கொள்ளப் போகிறாய். மகத்துவமான கந்தன் உனக்குள் தானே இருக்கிறான். கந்தனை உணர மறுக்காதே. கந்தன் உன்னோடு இல்லை என்று நினைக்காதே. நீ தாயின் கருவறையில் கருவாகி உருவாகும் முன்னே உன்னை நேசித்த பரம்பொருள் சிவனின் மறு உருவம் ஆறுமுகன் அல்லவா? அன்னை பார்வதி தேவியின் கருணையின் திருவுருவம் நம் திருமுருகன் அல்லவா? நீ திட்டினாலும், கடும் சொற்களால் அதட்டினாலும், விரட்டினாலும், விரக்தியினால் நீ என்ன சொன்னாலும் எம்பெருமான் முருகன் கந்தன் உன்னை விட்டு விலகவே மாட்டான். காரணம், எம் தமிழ் ஆதவன் நம் கலியுக வாழும் கடவுள் கந்தன் உன் உதட்டு சொற்களை பார்ப்பவன் அல்ல. உன் உள்ளத்தின் ஆழமான வழிகளை உணர்ந்தவன், உன்னை முற்றிலும் புரிந்தவன், நீ பிறக்கும் முன்னே உன்னை அறிந்தவன், உன் உள்ளத்தில் என்றும் வாழ்பவன். உன்னை யாரிடமும் எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டே கொடுக்க மாட்டான். உன் கைகளை விடாது இறுகப்படுத்திக் கொண்டு இன்று உன்னை வழிநடத்தும் கந்தன் உன்னோடு இருக்கிறான். ஏனெனில் உண்மையாகவே நீ எம்பெருமான் முருகன் கந்தனின் பிரியமான பிள்ளை. நீ கலங்காதே, கண்ணீரோடு மருகாதே. எம்பெருமான் முருகன் கந்தன் இருக்கிறான் கருணையோடு என்றும் உன்னோடு. கருணை கடலே கந்தா போற்றி. சேயோன் செந்தில் நாதனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா.